திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வக்ஃப் சட்ட திருத்தத்தை கண்டித்து இஸ்லாமியர்கள் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வரைக்கும் பேரணி நடைபெறுகிறது? யார் தலைமையில் நடக்குது? மேலும் அந்த பகுதியில பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கா? வந்தவாசியில வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில வந்தவாசியில அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் இணைந்து மாபெரும் பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன பொதுக்கூட்டத்துல பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், அதாவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் பல்வேறு கட்சிகள், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய குடியரசு கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சுமார் அரசு மருத்துவமனையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இஸ்லாமிய அமைப்புகள் ஊர்வலமாக சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே கண்டன பொதுக்கூட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போது மோடி அரசை கண்டித்து வகுப்பு சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற கோரி ஒரு கண்டன முழக்கங்களை எழுப்பின. இதனால அந்த இடத்துல சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வக்ஃப் சட்ட திருத்தத்தை கண்டித்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர். இதேபோல வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் வக்ஃப் சட்ட திருத்தத்தை கண்டித்து 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் நமது செய்தியாளர் மார்டின். தற்போது வேலூர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பேருந்து நிலையம் அருகே அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் வக்ஃப் சட்டம் திரும்ப பெற வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமையான இன்று சிறப்பு தொழுகைக்கு பின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் குவிந்து மத்திய பாஜக அரசை கண்டித்து வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் பேரணாம்பட்டு பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.